வியா நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட் கூகுளில் இண்டெக்ஸ் ஆகாமல் இருப்பதற்கான காரணத்தையும் பிளாக்கரில் போஸ்ட் எப்படி எழுதுவது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோவில் சர்ச் கன்சோல் என்றால் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, கூகுள் சர்ச் கன்சோல் மூலமாக நம்முடைய பிளாக்கர் போஸ்ட்டை கூகுளில் இண்டெக்ஸ் பண்ண வைப்பது எப்படி என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். நாம் இந்த வீடியோவில் கூகுள் சர்ச் கன்சோலில் இண்டெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தும் நம்முடைய போஸ்ட் இண்டெக்ஸ் ஆகாமல் இருப்பதற்கான காரணத்தை இப்போது பார்ப்போம். பிளாக்கரில் நீங்கள் ஒரு போஸ்ட் எழுதியிருக்கீங்க, அந்த போஸ்ட் கூகுளில் ஷோ ஆகாமல் இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் என்பதில் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் கூறுவதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது கருத்துக்களோ இருந்தால் அதை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்கள். ஓகே, வாங்க இண்டெக்ஸ் ஆகாமல் இருப்பதற்கான காரணத்தை பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பிளாக்கர் போஸ்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பிளாக்கர் போஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த போஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக எழுதியிருக்கீங்களா என்பதை வைத்தே உங்களுடைய போஸ்டானது கூகுளில் இண்டெக்ஸ் ஆகும். நீங்கள் பிளாக்கரில் ஒரு போஸ்ட் எழுத போகிறீங்கன்னா முதல்ல அந்த பிளாக்கர் போஸ்ட்டுக்கான டைட்டிலை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைட்டில் நீங்கள் தமிழ்லையும் கொடுக்கலாம், இங்கிலீஷ்லையும் கொடுக்கலாம், அல்லது இரண்டு மிக்ஸ் ஆன மாதிரியும் கொடுக்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் டைட்டிலை ஷார்ட்டாக டைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 58 கேரக்டருக்குள்ளே இருக்க மாதிரியான டைட்டிலாக மட்டும் டைப் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு countingcharacters.com ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு டைட்டிலை கொடுக்குறேன். இந்த டைட்டில் கூகுளில் எப்படி ஷோ ஆகும் என்பது இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் நான் கொடுத்துருக்கிற டைட்டில் வாட் இஸ் CPM இன் யூடியூப்னு கொடுத்துருக்கேன். அதுவே டைட்டிலை லென்த்தாக கொடுக்கும்போது, அதாவது CPM என்றால் என்ன, காஸ்ட் பர் மைல்னு டைப் பண்ணிகிட்டே போகிறேன்னா இந்த 58 கேரக்டருக்குள்ளே இருக்க டைட்டில் மட்டும்தான் கூகுள் வியூவர்ஸ்க்கு ஷோ பண்ணும். மீதமுள்ள எல்லாம் டாட்னு ஷோ ஆகும். இதனால் நீங்கள் ஒரு பெரிய டைட்டிலை கொடுக்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய பிளாக்கர் வெப்சைட்டில் போட்டிருக்கும் போஸ்ட்டுகளின் டைட்டிலை ஷோ பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த டைட்டிலை பாருங்கள், உங்களுடைய அடையாளத்தை பயன்படுத்தின்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை பார்க்கும் வியூவர்ஸ்க்கு என்னன்னு புரியும். ஆனால் இதோட டைட்டிலை இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப லென்த்தான டைட்டிலை கொடுக்காதீர்கள் என்று. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த டைட்டிலை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கங்க. அடுத்து நீங்கள் ஒரு போஸ்ட்டை முழுமையாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த டாபிக்ஸில் நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்க என்பதை இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சேவை மையம் தொடங்குவது எப்படி என்னும் போஸ்ட்டில் சேவை மையம் என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனையும், சேவையில் சிட்டிசன் லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி என்பதை பற்றியும், பிரான்சி லாகின் ஐடியை பெறுவது எப்படி என்பதை பற்றியும் போஸ்ட் போட்டிருப்பதால் அதற்கான டாபிக்ஸ்களை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இவ்வாறு கொடுப்பதால் உங்களுடைய போஸ்ட்டை பார்க்கும் வியூவர்ஸ்க்கு என்ன மாதிரியான கண்டென்ட் உள்ளது என்பதும் அதை மேலும் படிக்கவும் தோன்றும். அல்லது நீங்கள் இந்த போஸ்ட்டில் என்ன சொல்ல வர்றீங்க என்பதை முதல் பேராகிராஃப்லேயே வியூவர்ஸ்க்கு எது ரிலேட்டடாக நீங்கள் கண்டென்ட் எழுதியிருக்கீங்களோ அதை முதல் பேராகிராஃப்லேயே தெரியப்படுத்த வேண்டும். அடுத்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கும் டைட்டிலை இந்த இடத்துல உள்ள நார்மலுங்கிற ஆப்ஷனை கிளிக் செய்து அதை மேஜர் ஹெட்டிங்காக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்த ஹெட்டிங்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதை ஹெட்டிங், சப் ஹெட்டிங், மைனர் ஹெட்டிங்காக கொடுத்துக்கங்க. அடுத்து நீங்கள் எழுத போகும் டாபிக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை ஆட் பண்ண இந்த இடத்துல உள்ள கேலரி சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வைத்துள்ள ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் அப்லோட் செய்யும் பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜுக்கான ஆல்ட் டெக்ஸ்ட்டில் அந்த இமேஜ் ரிலேட்டடான ஷார்ட் கீவேர்டை கொடுத்துக்கங்க. அல்லது உங்களுடைய டைட்டில் ரிலேட்டடான இமேஜ் என்றால் உங்களுடைய டைட்டிலை இந்த இடத்துல கொடுத்துக்கங்க. அடுத்து டைட்டில் டெக்ஸ்ட் என்னும் இடத்துல உங்களுடைய டைட்டிலை கொடுத்துட்டு அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள டாகல் கேப்ஷனில் நீங்கள் ஆல்ட் டெக்ஸ்ட்டில் என்ன கீவேர்டு கொடுத்தீங்களோ அதையே இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எழுதும் கண்டென்ட்டை பேராகிராஃபாக இது போன்று சிறிய சிறிய பேராவாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எழுதும் பேராகிராஃபானது ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எழுதின கண்டென்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள அலைன்மெண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபைங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எழுதின கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான இமேஜை
அங்கங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லேபிள்ஸில் SEO ரிலேட்டடான கீவேர்டை கொடுத்து லேபிளை க்ரியேட் பண்ணிக்கோங்க. SEO என்றால் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராப்பராக ஒரு போஸ்ட்டை எழுதி முடித்த பிறகு பப்ளிஷிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. இவ்வாறு நீங்கள் ப்ராப்பராக ஒரு போஸ்ட்டை க்ரியேட் செய்து போஸ்ட் பண்ணும்போது கூகுளானது உங்களுடைய போஸ்ட்டை கூகுளில் இன்டெக்ஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.